திருவோணம் பண்டிகை என்பது கேரள மக்களின் மிக முக்கியமான பண்பாட்டு மற்றும் ஆன்மீக திருநாளாகும். இந்த பண்டிகையின் பின்னணியில் மகாபலி மன்னனின் கதை அமைந்திருக்கு. மகாபலி தானம் மற்றும் நல்லாட்சிக்கு புகழ்பெற்ற மன்னனாக விளங்கினார். அவரது ஆட்சியில் மக்கள் மகிழ்ச்சியுடனும் வளமுடனும் வாழ்ந்ததாக நம்பப்படுகிறது. மகாபலியின் புகழ் மூவுலகிலும் பரவிய போது அவருடைய ஆணவத்தை அடக்கவும் உலகின் சமநிலையை நிலைநாட்டவும் திருமால் வாமன அவதாரம் எடுத்தார். சிறுவனாக வந்த வாமனர் மகாபலியிடம் 3 அடி நிலம் கேட்டார். 2 அடிகளால் உலகையும் விண்ணையும் அளந்த திருமால் 3வது அடிக்கு இடம் கேட்டபோது மகாபலி தன் தலையையே அர்ப்பணித்தார். மகாபலியின் பக்தியையும் தியாகத்தையும் போற்றும் வகையில் ஆண்டுதோறும் அவர் தன் மக்களை காண வரும் நாளாக திருவோணம் கொண்டாடப்படுகிறது என்பது ஐதீகம். அன்றைய தினம் வீடுகளின் முன் அழகிய பூக்கோலம் அமைத்து புத்தாடை அணிந்து குடும்பத்துடன் விருந்து உண்பது வழக்கம். ஓணம் சத்யா எனப்படும் பாரம்பரிய விருந்தும் இதன் சிறப்புகளில் ஒன்றாகும். திருவோணம் நமக்கு சொல்லும் முக்கியமான செய்தி என்ன? செல்வத்தை விட தானமும், அதிகாரத்தை விட பணிவும், ஆட்சியை விட மக்களின் நலனுமே உயர்ந்தது என்பதாகும்.